ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒரு குட் நியூஸ் சொல்லவா, நம்ம வந்து 1Kக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ நம்மளோட யூடியூப் ஃபேமிலியில் 1K ரீச் ஆகிறோன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் ப்ரைஸ் கோஸ் டு அல்லாஹ். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ், வித் த ஹெல்ப் ஆஃப் யூ பீப்புள், நான் இந்தளவு ரீச் ஆகிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு உண்மையிலே நான் என்றைக்குமே நன்றி கடனாக இருப்பேன். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தோட ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து நான் சொல்கிறது தான், செடி வளர்க்குறது ரொம்பவே நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி செடிகளை பார்க்குறப்ப, இந்த க்ரீனரிஸை பார்க்குறப்ப உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் இந்த ஹேங்கிங் பாட் வந்து வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அட்லாஸ்ட் நான் வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து இன்றைக்கி நான் ஆக்சுவலி பிளான்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே நான் மாட்டினா போதும். அதனால வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு மேரேஜ் இருக்குது எனக்கு. ஸோ அதுக்காக கெட் ரெடி ஆகணும். அண்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் வந்து ரொம்ப லைட்டாகவே எடுத்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி மேரேஜ் போனால ஆஃப்டர்நூன் ஹெவியாக இருக்கும் இல்லையா, பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ லைட்டாகவே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து நான் புதுசாக வாங்கின ஒரு இது, லைக் இது வந்து கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் லைக் வந்து அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணி வந்து வரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் பாருங்கள், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வர மாதிரி எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறது வந்து லைக் வந்து இப்போ நம்ம வந்து வீட்டில் ஜஸ்ட்டு ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. பட் எனக்கு இது அவ்வளோக்கு ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஜஸ்ட் லைக் அப்படியே நிறைய தண்ணி வர மாதிரி எனக்கு என்னமோ இது தோணலை. ஸோ மார்னிங் எனக்கு செம்ம வேலைங்க. பாத்திரமெல்லாம் அவ்வளோ பாத்திரம் கிடந்தது. அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி அதுக்கப்புறமா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ஸோ ஏன்னா இப்போ நான் வந்து போனேன் அப்படின்னாக்கா ரிட்டன் வரதுக்கு வந்து கண்டிப்பாக ஈவினிங் ஆகிடும். ஏன்னா இது எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. ஸோ எங்களோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரான்ச்சஸ். நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள அவாய்டும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்காங்க அண்ட் லண்டனில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இன்றைக்கி வரதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களாம் வரப்போ வந்து நம்மளால் போகாமல் அவங்கள பார்த்துட்டு நிறைய பேசுவோம் இல்லையா. நம்ம இந்தியாவிலே இருக்கிறதா இருந்தால் ஓகே. பட் அவங்களாம் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றப்ப அவங்களோட நம்ம நிறைய பேசணும். அண்ட் எங்கள் டேடி ஆக்சுவலி இது எங்கள் டேடி வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ எங்கள் டேடி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸு, லைக் எல்லாம் சொன்னோம் இல்லையா, நிறைய பெரிய பிரான்ச்சஸ்ஸு. லைக் எங்கள் டேடி கூட பிறந்தவங்களே கிட்டத்தட்ட ஒரு 9 மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. பாருங்கள், நான் மேரேஜுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அதோட கொஞ்சம் கிளிம்ஸஸ் அண்ட் சம் வீடியோஸும் நான் எடுத்தேன். ஸோ நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ லைக் வி ஸ்டார்டட் லைக் எப்படின்னா, இப்படி நாங்கள் ஒரு 1 o'clock தான் ரீச் ஆனோம். பட் நாங்கள் வந்து ஒரு 3 o'clock 3:30 நாங்கள் வீடு ரீச் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா 4 ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து வி ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த பீப்புள். யூனோ நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ என் மகளை பார்த்திங்களா அழகாக வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வந்து வி யூஸ் டு வியர் புர்ஹா. ஏன்னா வந்து ஸோ தட்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எங்கே போனாலுமே சரிங்க, எவ்வளோ விதமான ஜுவல்ஸ் போட்டாலும் நிறைய ட்ரெஸ் பண்ணாலுமே வியர் பண்ணிக்குவோம், புர்ஹா வியர் பண்ணிக்குவோம். ஸோ தட்ஸ் அ மேண்டட்ரி திங் அண்ட் வி லவ் டு வியர் புர்ஹா. ஸோ அது வந்து இங்கே பார்த்திங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து ஒன்றா பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நிறைய எங்களோட சொன்னேன் இல்லையா, யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க அக்கா அண்டு பெரியப்பா பசங்க. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூஸ்லேருந்து பாருங்கள் ஸ்டால் போட்டிருந்தாங்க.
வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ், மொய்ட்டோ நிறைய இருந்துச்சு. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஒரு கிரேப் ஜூஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஒரு லெமனேட் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. சிஸ்டர்ஸ் வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் திஸ் ஃப்ரூட் சாலட்ஸ் அண்ட் ஆல். ஸோ எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரூட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரியாணி எல்லாமே சாப்பிட்ணும். ஐ மீன் நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரூட் சாப்பிட்றது வந்து டைஜஷனுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் இல்லையா? ஸோ தென் ஐ ஸ்டார்டட் திஸ் ஃப்ரூட்ஸ். நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஈவன் ட்ராகன் ஃப்ரூட்டும் இருந்துச்சு. எனக்கு என்னவோ இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து அவ்வளோலாம் இஷ்டம் இல்லைங்க. என்னவோ பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் கொய்யாப்பழம் மாதிரி வருமா? உண்மையிலேங்க ஐ லைக் கோவா. அண்ட் ஸோ நிறைய வந்து ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. பட் நம்ம டயட்டில் இருக்கோம் இல்லையா? இந்த டயட்டெல்லாம் இன்றைக்கி நான் மீறிட்டேங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும், இந்த ஓரியோ போட்ட ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்திருந்தேன். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ரோஸ் பெட்டல்லே பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லியிருந்தான். நான் ஓரியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் நிறைய சாப்பிட்டாங்க. அது வந்து ஆசைக்கு ஒன்று சாப்பிட்லாங்க. அதுக்கு மேலெலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. அண்ட் அது ஹெல்த்துக்கும் நல்லதும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்து கவுண்டரில் ஜிலேபி சூப்பராக சுட சுட போட்டுட்ருந்தாங்க. அண்ட் இதை பாருங்களேன், இதை பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி ஏமாற்றுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது பண்ணிகிட்டு இருந்தாங்களா? நான் அதையும் போய் வீடியோ எடுத்துட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது கல்யாணம். ஸோ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா நடத்துவாங்க. அண்டு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இதை அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அண்ட் நான் ஐஸ்கிரீமும் இதுவும் சாப்பிட்டு வந்தேன். அண்ட் இவங்க யார் அப்படின்னா, இந்த கேட்ரிங் சர்வீஸ். ஸோ அவங்க வந்து சேனலில் வந்து எங்களை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்களாம். ஸோ SSS கேட்ரிங் சர்வீஸ் இது. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப சாப்பாடுலேருந்து எல்லாமே, ஜிலேபிலாம் அப்படியே சூடாக போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், எல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாணி. ஸோ நாங்கள் என் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்தோம். என் பையன் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். எப்போ ஆக்சுவலி இவங்க தந்தூரி சிக்கன்லாம் வச்சாங்க. ஸோ ப்ரெட் ஹல்வா அண்ட் வந்து கட்டா, அப்புறம் ரைத்தா, அப்புறம் வந்து இவங்க வந்து ஸ்பெஷலாக என்ன அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் தந்தூரி சிக்கன் மாதிரி கொடுத்தாங்க. ஒரு பெரிய பீஸ் தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கும் வந்தாச்சு பிரியாணி. என்னென்னா, நம்ம வந்து டயட்டை இன்றைக்கி மீறுறோம். சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஈட்டிங் திஸ் பிரியாணி. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என் கசின்னு தந்தூரி சிக்கன் சாப்பிட்றா பாருங்க. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த தந்தூரி சிக்கன் வரதுக்கு. அவள் நான் சாப்பிட்டுட்டு தான் எந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. அண்ட் வந்து அவளை வந்து நான் வீடியோ எடுக்கவும் வேண்டான்னு எவ்வளோ சொன்னான். நான் எடுக்காமல் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். நாளைக்கு பார்க்கலாம்.